பெரியமாவோட ரோபோட்டை ஹீரோ லவ் பண்றதா வீட்டுல சொல்லுவான். அவங்களுமே மனுஷன் தான் போலி நம்பி கல்யாணம் இருப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட அம்மா பெரியம்மா கால் பண்ணி மருமக அழகா இருக்கான்னு சொல்லுவாங்க. அவன் தான் ஒரு ரோபோட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் டக்குனு ஹீரோ போய் வந்து சமாளிச்சிடறான். பெரியமா சிஃப்ரா ஒரு ரோபோட்னு இங்க இருக்க யாராலுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல ரோபோட்டை போய் கட்டிக்க போறேன்னு சொல்லிக்கிறேன், பாத்திர பிரச்சனை வந்துட போது சொல்லுவாங்க. சிஃப்ரா சமைக்கும் போது ஹீரோ எல்லாருமே வெளியே அனுப்பிடுறான். காரணம் ஒரு ரோபோட் மாதிரி 2 கை வச்சு வேகமா சமைச்சிட்டு இருப்பான். இதை வந்து பார்த்து அவங்க அம்மா மிரண்டே போயிடுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவன் சமையல் அசத்தலா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அப்ப குடும்பமா உட்காந்து ஒரு ரோபோட்னு கூட தெரியாம மாத்தி மாத்தி எல்லாருமே அவளுக்கு ஊட்டி விட்டு இருப்பாங்க. டக்குனு அவன் அங்கே மயங்க மூடி கீழ வந்துறான். அங்க இருக்க ஒரு டாக்டர் அவளை செக் பண்ணி பார்க்கும்போது நாடி துடிப்பே இல்ல. சோ சாரி இவ செத்துறான்னு சொல்லுவாரு. அங்க இருக்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. டக்குனு ஹீரோ வந்து அவள் ரூம் தூக்கிட்டு போய் சார்ஜரை போடுறான். இப்ப எல்லாருமே வந்து சிஃப்ராவை பாக்குறாங்க. அந்த டாக்டருக்குமே ஒண்ணுமே புரியல, எப்படி செத்த உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு சிஃப்ராவும் எனக்கு சார்ஜ் இல்லங்க அதான் கீழே உண்டுன்னு சொல்லுவா. அட அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சு விட்டுறான். நைட் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சரக்கு போட்டு சிஃப்ரா ஒரு ரோபோட்னு தெரிஞ்சு அவன் கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த நாள் அவன் எழுந்ததுமே ஹீரோ யாரா நீங்க கேப்பா. செக் பண்ணி பார்த்தா உடம்புல வைரஸ் சரி மெமரி எல்லாம் டெலிட் ஆயிருது. உடனே பெரியம்மா கால் பண்ணி மெமரியை வாங்கி அப்டேட் பண்றான்.